வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ மழைக்காலங்களில் சளி காய்ச்சல் அதெல்லாம் வருங்க. அதுக்கு இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்தா உடனே சரியாயிருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இனிமேல் எப்போவுமே இதே மாதிரி தான் கிரேவி நீங்கள் செய்வீங்க. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் சாறு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அது இல்லைன்னா வினிகர் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வினிகர் தான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போது பெப்பர் சிக்கனால் பெப்பர் போட்டுக்கலாங்க. உங்கள் காரத்தை தகுந்தபடி மிளகாத்தூளும் பெப்பரும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பெப்பர் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அந்த அளவு சொல்லியிருக்கேங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. பெப்பர் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் தனியா போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பட்டை போட்டுக்கலாம். 4 கிராம்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாங்க. பெப்பர் சிக்கனுக்கு பெப்பர் தாங்க நிறையா போடணும், அதனால் 3 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. வறுக்கலாம் வேணாம், லைட்டாக சூடு பண்ணால் போதும். லைட்டாக சூடு பண்ணி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ஆற வச்சு கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. இப்போ நீங்கள் பெப்பர் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த தக்காளி ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கிரேவியாக செய்ய போகிறோம், அதனால் இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வேகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க, சிக்கன்லேயே தண்ணி நல்லா வரும். இப்போ மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இப்போ பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துக்கலாங்க. 6-7 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கசகசா. இது எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் தண்ணியெல்லாம் போயிடுச்சு, தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சுங்க. சிக்கனில் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. சிக்கன் கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா உருளைக்கிழங்கு ஃப்ரை, காளான் ஃப்ரை, அதுக்கப்புறமா பன்னீர் ஃப்ரை, இதுக்கெல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலா ஆட் பண்ணி நீங்கள் அதை செஞ்சிங்கன்னா.
இதே மாதிரி தான் செய்யணுங்க. ஆனால் தக்காளி ஸ்கிப் பண்ணிக்கணும். அப்புறமா அந்த கிரேவிக்காக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதுங்க. இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சியில் இருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கலாங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இப்போ பாருங்கள், நம்மளுடைய சிக்கன்லாம் வெந்து நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய அருமையான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.